வணக்கம் மாணவர்களே. இன்று இயற் மற்றும் வேதிச் சமநிலை இதில் உள்ள புத்தக வினா விடை பார்க்க போகிறோம். ஒன் மார்க்கில் வினா ஆ. வினாக்குள்ள ஆன்சர் 20. ரெண்டாவது வினாக்கு ஆவண்ணா, மூணாவது வினாக்கு ஆனா, நாலாவது வினாக்கு ஈனா, சரியா? ஐந்தாவது வினாக்கு ஆ, ஆறாவதுக்கு ஆ, ஏழுக்கு ஏன்னு போட்டிருக்காங்க, ஆனால் ஆ, அதை என்ன செய்யலாம், ஆன்னு போட்டுக்கோங்க. எட்டுக்கும் ஆ தான். ஒம்போதுக்கும் ஆவணா, ஒம்போதுக்கு ஆவணா, பத்துக்கு ஈனா, இயனா, சரியா? 11க்கு ஆ, 12க்கு ஈ, 12க்கு ஈ, 13க்கு ஆ, 14க்கு ஈயனா, 15க்கு நோட் பண்ணலை, புக்குக்கு பின்னாடி இருக்க நோட் பண்ணிக்கலாம். 16க்கு ஈனா, சரியா? 17க்கு ஆனா, 18க்கு ஆவண்ணா, 19க்கு ஈனா, 19க்கு ஈனா, 20க்கு ஈயண்ணா, சரியா? 21க்கு ஆவண்ணா, 21க்கு ஆவண்ணா, 22க்கு ஈயண்ணா, 23 ஆனா, 24 ஈயண்ணா, 25க்கு ஆவண்ணா, சரியா? 26க்கு 5வது பக்கத்தில் விடை இருக்குது. 27க்கு 11வது பக்கத்தில் விடை. 28க்கு 7, 8 பக்க நம்பரை மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம குறிப்போம். அடுத்து 29க்கு 8வது பக்கம், 29க்கு 8வது பக்கம், 30க்கு 11வது பக்கம், 31க்கு 319வது பக்கத்தில் இருக்குது, சரியா? 32க்கு 22வது பக்கம், 33 நம்மளாக தான் இது ஆன்சர் பண்ணணும், புக்கில் இல்லை ஆன்சரு, நம்மளாக பண்ணிக்கலாம். டெல்டா இன்ஜி. இப்போ இதில் 2 மோல்ஸ் இருக்கா, இதில் 2 மோல்ஸ் இருக்கா, அதை போடணும், சரியா? அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்க. வினைப்படு பொருள் என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன், அயோடின், இது ரெண்டையும் கூட்டுங்க. இங்கே 1, இங்கேயும் 1, ரெண்டையும் கூட்டினா 2, சரியா? கழிச்சோம்னா என்னது, 0 வரும். அதாவது வினை விளைபொருள்களின் மோல்களின் எண்ணிக்கை மைனஸ் வினை படுபொருள்களின் மோல்களின் எண்ணிக்கை, இதுதான் என்னது ஃபார்முலா, சரியா? இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஒப்பிட்டு போட்டு பார்த்துக்கலாம், சரியா? அடுத்து பாருங்கள், 34 22வது பக்கம், 35 11, 36 14, 37 320, 38 18 19, 39 7, 40 320, 41 320, 42 அதே பக்கம்தான், 43 அதே 320வது பக்கம்தான், சரியா? 44 அதுதான், சரியா? 45 46 47 இதெல்லாம் 321. 48 20வது பக்கத்தில் இருக்குது ஆன்சரு. 49 50 எல்லாமே 322 தான், சரியா? இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் ஒவ்வொரு பக்கத்துலேருந்து வருவோம். 5வது பக்கத்தில் ஆன்சர் நம்ம பார்த்தோம். இப்போ 26வது வினாக்கு 5வது பக்கத்தில் இருக்குது, சரியா? 5வது பக்கத்தை பார்த்துக்கோங்க. 26வது வினா இங்கேருந்து ஆரம்பித்து சமநிலையை அடையும் போது இதில் முடியுது இயங்கு சமநிலை என அழைக்கப்படுகிறது, இது வரைய முடியுது 26, சரியா? 6வது பக்கத்தில் எதுவும் ஆன்சர் இல்லை. 7வது பக்கத்தில் இருக்குது. 7வது பக்கத்தில் என்ன வினா இருக்குன்னா 39வது வினா, சரியா? நீங்கள் இதிலேருந்து ஆரம்பித்தாலே போதும், வினைக்கு தான் மார்க் கொடுப்பாங்க. இதிலேருந்து ஆரம்பித்து எதில் முடிக்கணும், கேபினா என்ன, கேசி ஈக்குவல் டு கேசி ஆர்டி பவர் டெல்டா என்ஜி, இதுவரை நீங்கள் எழுதணும். இதுதான் என்னது 39வது வினா. அதே பக்கத்தில் 28க்கும் வினா இருக்குது, சரியா? 28க்கு டெல்டா என்ஜி 0ங்கிறது போது எப்படி வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? அதுக்கு வினை கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்தில் இது இந்த வினை வரைய நீங்கள் எழுதிக்கோங்க. டெல்டா என்ஜி எப்படி கால்குலேட் பண்ணால், இப்போ இது மோல்களின் எண்ணிக்கை என்ன வரும், வினை விளைவு 2, சரியா? இது ரெண்டையும் கூட்டினா அங்கே 1 + 1 2, அப்புறம் -2 ஈக்குவல் டு 0 வரும். இதுதான் டெல்டா என்ஜி.
கேபி ஈக்குவல் டு எப்படி வரும்னா கேசியாக இருக்கும். ஆர்டி பவர் 0 ஆயிருமா, அதனால். சரியா? அதே மாதிரி டெல்டா 29வது வினா, இதுலேருந்து இந்த ஒரு ரியாக்ஷனை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம போட்டிருக்கோம் 2 மைனஸ் இது ரெண்டையும் கூட்டினோம்னா 3 வருது, -3ன்னு போட்டிருக்கோம். கழிச்சோம்னா -1ல் வரும். சரியா? எதிர்குறின்னு போட்டிருப்பாங்க அவங்களே. சரியா? இதை போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு வினையை மட்டும் எழுதுங்க போதும் 29க்கு. சரியா? சரி, 8வது பக்கத்தில் இருக்குது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பக்கத்தில் எதுவும் ஆன்சர் இல்லை. அடுத்து 11வது பக்கத்தில் வினை குணகம் என்றால் என்ன? இது புக் பேக் கொஸ்டின். சரியா? புக் பேக் கொஸ்டின் கிடையாது, புக் இன்சைடு. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 27 11வது பக்கத்தில் வினை தொடர்ந்து நிகழும் போது. சரியா? அதில் ஆரம்பித்து மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. 27வது கொஸ்டின் இதில் முடியுது. சரியா? 11வது பக்கம். அடுத்து 35வது கொஸ்டின். இந்த 3 பாயிண்ட்டையும் அதே 11வது பக்கம்தான். சரியா? 11வது பக்கத்தில் இங்கே ஆரம்பித்து இதில் முடியுது 35. 30க்கு இந்த 2வது பாயிண்டே போதும். சரியா? 11வது பக்கத்தில் இது 2வது பாயிண்டே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் கிடையாது, கச்சை சிதைவிடுதலுக்கான வினை. இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். சரியா? ஏற்கனவே பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க. இது அப்படியே நீங்கள் இதுவரையே படிச்சுக்கொள்ளணும். 12, 13ல் இருக்குது. பக்கம் எண் 12, 13. சரியா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சை கேபி கேசி. சரியா? கேபியும் கேசியும் எழுதணும். எதுக்கு? கச்சை சிதைவடைவதற்கான. அடுத்து என்னன்னா இது ஒரு PCl5 சிதைவடைதல். சரியா? இது ஒரு முக்கியமான வினா. இதுவும் புக் பேக் கொஸ்டின் கிடையாது, புக் இன்சைடு. இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். பக்க எண் 13ல். சரியா? 13, 14ல் இருக்குது. சரியா? இதுவரையே நம்ம எழுதணும். 13, 14, 14ல் இதுவரையே நம்ம எழுதணும். சரியா? அடுத்து அமோனியா. இது புத்தக வினாதான். அமோனியா உருவாதலுக்கான கேபி அண்டு கேசி தொடர்பு. இந்த ரியாக்ஷன்லேருந்து 36 ஆரம்பித்து அதே பக்கத்திலே, அதாவது 14வது பக்கத்திலே 36 முடிஞ்சிருது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சம்மெல்லாம் நமக்கு திரும்ப கேட்கலை, ஆனாலும் முக்கியமான சம்மு தான். இதுலேருந்து நமக்கு இந்த எக்ஸாம்பிள்லேருந்து ஏதாச்சும் ஒன்று வரும். எக்ஸாம்பிள் சம்மு தான், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு வினைன்னு பார்த்தீங்கன்னா 18வது பக்கத்தில் 38 மந்தவாயுவின் விளைவுன்னு இருக்குது. அதுலேருந்து அடுத்த பக்கத்தில், அதாவது 19வது பக்கத்தில் 38 இங்கே முடியுது. சரியா? அந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சுக்கிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாண்டு காப் சமன்பாடு. இது பார்த்திங்கன்னா 48வது வினா 20வது பக்கத்தில் இருக்குது. சரியா? இங்கே ஆரம்பித்தோம்னா, சரியா, அது இங்கே ஆரம்பித்தோம்னா அதே பக்கத்திலே என்னது முடிஞ்சிருது. சரியா? இதுவரையே இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 22வது பக்கம். 22வது பக்கத்தில் 26 இருக்குது. ஏற்கனவே 26 நம்ம நோட் பண்ணியிருக்கோம் 7வது பக்கத்தில்னு. 22வது பக்கத்துலேயும் நமக்கு ஆன்சர் இருக்குது. அடுத்து 34வது வினா. சரியா? 1, 2, 3, 4, 5வது பாயிண்டில் 34வது வினா. சரியா? அடுத்து இது வந்து இன்சைடு கொஸ்டின். ஏற்கனவே வினை குணகம் சொல்லிட்டோம். அடுத்து 32வது முக்கியமான கொஸ்டின். லீ சாட்லே பிரின்சிபிள். இந்த ஒரு பேராகிராஃப் தான். சரியா? அதிலே லீ சாட்லேன்னு போட்டிருப்பாங்க தத்துவம். சரியா? அந்த தத்துவத்தை படித்தா போதும். சரியா? இப்போ 320 இதெல்லாம் நம்ம புக்குக்கு பின்னாடியே ஆன்சர் இருக்குது, அதை பார்த்துக்கிடணும். 320, 321, 22 இந்த 3 பக்கத்துலேயும் இந்த இதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்குது. சரியா?